ஆத்தங்கரை பள்ளிவாசல் திருநெல்வேலியிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது. திருச்செந்தூருக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே ஆத்தங்கரை பள்ளிவாசல் என்ற புனித யாத்திரை அமைந்துள்ளது. இந்த சன்னதியில் சூபி துறவிகளின் 2 குவிமாடங்கள் உள்ளன. இங்கு வரும் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதாக நம்பப்படுகிறது. ஒரு குவிமாடம் சையத் அலி பாத்திமாவுக்கும் மற்றொன்று கஸ்ரத் ஷேக் முகமதுவுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பரில் நடைபெறும் திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்யவும் ஆசி பெறவும் கூடுவார்கள். இங்கு சையத் அலி பாத்திமா மற்றும் ஷேக் முகமது இருவருக்கும் 2 கோபுரக்கூடுகள் உள்ளன. இவர்கள் இருவரும் சூபி ஞானிகள். அனைத்து மதத்தினரும் வந்து வழிபடும் இடம் இது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி ஓடிவருகின்ற நம்பியாறு ஆத்தங்கரை பள்ளிவாசலில் கடலில் கலக்கிறது. பள்ளிவாசல் இந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. ஆத்தங்கரை தர்கா வளாகத்தில் ஜாதிமத பேதமின்றி நோய்வாய்ப்பட்டவர்கள் இங்கு வந்து தங்கி நோய்கள் நீங்கி செல்கின்றனர். இங்கு பக்தர்கள் அனைவரின் ஆசைகளையும் நிறைவேற்றப்படுகிறது என நம்பப்படுகிறது. பிப்ரவரி மாதம் நடைபெறும் கந்தூரி திருவிழாவின் போது பக்தர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் தம் ஆசிகளை பெறவும் இங்கே கூடுகின்றனர். பிபி சையதா அலி பாத்திமா பெண் சூஃபி துறவிகளில் ஒருவராக இருக்கலாம். அவரின் மரண எச்சங்கள் இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆத்தங்கரை பள்ளிவாசல் தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. பாத்திமாசா பிபி ஆத்தங்கரை நாச்சியார் அம்மா என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது நம்பியாற்றின் கரையில் அவரது சமாதி இருப்பதால் ஆற்றங்கரையில் இருக்கும் தெய்வம் என நம்பப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் இருந்த சையதா அலி பாத்திமாவும் அவரது கணவர் ஷேக் முகமது அவுலியாவும் அரேபியாவில் உள்ள பஜ்ஜால் என்ற இடத்தில் இருந்து இஸ்லாம் மத செய்தியை பரப்புவதற்காக தென்கிழக்கு ஆசியாவிற்கு ஒரு படகில் பயணம் செய்தனர். அவர்களின் பயணத்தின் போது படகு வங்காள விரிகுடாவில் புயலில் சிக்கியதாக புராணம் கூறுகிறது. இந்த கப்பல் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை நோக்கி சென்று தற்போதைய தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் தரையை தாக்கியது. படகு இறங்கிய இடம் அடர்ந்த காடு என்பதால் அங்கு இறங்கிய தம்பதிகள் காட்டுக்குள் வீடு கட்டினர். அவர்கள் அந்த வனாந்தரத்தில் ஜெபிக்கவும் தியானிக்கவும் மற்ற மனிதர்களிடமிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தவும் தொடங்கினர். அவர்களின் இருப்பை அந்த காட்டில் மக்கள் வியந்து பார்த்தனர். அவர்களுடன் பழகிய பிறகு அவர்கள் ஆன்மீக சக்திகள் கொண்ட புனித தம்பதிகள் என்பதை கண்டறிந்தனர். நோய்களை விரைவில் அவர்களின் குணப்படுத்தும் சக்தியும் இருந்தது. இதை பற்றிய செய்தி சாதாரண மக்களை சென்று அடைந்தது. அவர்கள் தங்கள் வலி மற்றும் வேதனையிலிருந்து விடுபட அதிக எண்ணிக்கையில் தங்கள் இல்லத்திற்கு செல்லத் தொடங்கினர். தம்பதியர் ஆன்மீக பணியை மிகுந்த ஆர்வத்துடன் மேற்கொண்டனர். மத நம்பிக்கைகளை பொருட்படுத்தாமல் சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெற்றனர். ஹஸ்ரத் ஷேக் முகமது அவுலியா தான் முதலில் காலமானார். அவரை நம்பியாற்றின் கரையில் அடக்கம் செய்யப்பட்டார். இது பாத்திமாசா பிபியை அவரது ஆன்மீக நடவடிக்கைகளிலிருந்து யாரும் தடுக்கவில்லை. கணவன் இறந்த பிறகும் காட்டில் தங்கி ஆன்மீக பணியை மேற்கொண்டு பெயரும் புகழும் சம்பாதித்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு பாத்திமாசா பிபியும் காலமானார். அவரது உடல் கணவரின் கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது. பாத்திமாசா பிபி தனது பக்தர்களின் கல்லறைக்கு மேல் கூரையை அமைக்க வேண்டாம் என்று கூறினார். அதை இயற்கையான முறையில் விட்டுவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதாக புராணக்கதை கூறுகிறது. பின்னர் மக்கள் கல்லறையை கட்டும் போது ஒரு பெரிய பாறாங்கல் அவர்கள் மீது விழவிருந்ததாகவும் நகர்ந்து வந்த பாறாங்கல் நின்று பலரது உயிரை காப்பாற்றியது என புராணக்கதை கூறுகிறது. இதனால் ஆத்தங்கரை நாச்சியார் அம்மா என்றும் அழைக்கிறார்கள். ஆத்தங்கரை பள்ளிவாசல் தர்காவிற்கு ஆண்டு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் வந்து செல்கின்றனர். இந்த சூபி துறவிகளின் ஆசீர்வாதத்தை பெற அனைத்து தென் மாநிலங்களிலிருந்தும் மக்கள் தங்கள் மத நம்பிக்கையை பொருட்படுத்தாமல் இங்கு வருகிறார்கள். இந்த தர்காவிற்கு முஸ்லிம்களை விட முஸ்லிமல்லாதவர்களே அதிகம் வருகை தருவது இந்த தம்பதியினருக்கு உள்ள மரியாதையை காட்டுகிறது. மரியாதைக்குரியவாகளின் புனிதர்களிடம் ஆசீர்வாதம் பெற அனைவரும் தங்கள் துயரங்களிலிருந்தும் வலிகளிலிருந்தும் விடுபட கல்லறைகளில் பிரார்த்தனை செய்கிறார்கள். பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வகையில் அளிக்கும் காணிக்கைகள் சமாதிக்கு தினமும் ஏராளமானோர் வரும் பசி மற்றும் ஏழைகளுக்கு உணவளிக்க பயன்படுகிறது. ஆத்தங்கரை பள்ளிவாசல் தர்காவில் உள்ள உருஸ் விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் நடைபெறும். இது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. விழாவின் சிறப்பம்சமாக அருகில் உள்ள புளிமாங்குளம் கிராமத்திலிருந்து சந்தனக் கலவை தர்காவிற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. சூபி துறவிகளின் கல்லறைகளில் பூசும் சந்தனக் கலவை கொண்ட பானைகளை பக்தர்கள் தலையில் சுமந்து செல்கின்றனர். இந்தியாவில் உள்ள மத நல்லிணக்கத்தின் சின்னமாக விளங்குகிறது ஆத்தங்கரை பள்ளிவாசல்.